சிம்பிளாக ஹெல்த்தியாக கோதுமை கருப்பட்டி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு 1 கப் கோதுமையை 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா அந்த வாசனை வரணும். இதுக்கப்புறம் ஒரு 80 ml நெய் அதையும் ஊற்றிட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா 1/4 கப் கருப்பட்டி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா வடிகட்டி அந்த கோதுமை மாவில் ஊற்றிடலாம். ரோஸ்ட் பண்ண கோதுமை மாவில் ஊற்றிட்டு நல்லா திக்காக வர வரைக்கும், நம்ம பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்படி பேனில் ஒட்டாமல் திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஃப்ளேவருக்கு ஏலக்காயும் ஃபைனலாக முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி சாப்பிட மாட்டாங்க. குளிர்காலத்தில் கருப்பட்டி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட.